அதாவது ஒரு 2000 வருடம். நான் வந்து சின்ன பையனாக இருக்கு. நான் வந்து 1988 என்னோட பிறந்தது. நான் பிறந்தது 1993 இந்த ஊருக்கு வந்தோம். 2000 இந்த 2000லேருந்து 2020 வரைக்குமே எங்கள் அப்பா வந்து இந்த இடத்துல தொழில் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமாக அந்த இடத்துல தொழில் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக அடைக்கப்பட்டிருக்கு. இங்கெல்லாம் ஃபுல்லாக அந்த மாதிரி தென்னந்தோகைகள். இது வந்து நிறைய நம்ம வீட்டுக்கு கிடுகு, அதுக்கப்புறம் தட்டி பிட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். டெய்லியுமே காலைல 6 மணிக்கு வந்துடுவாங்க. தோட்டம் தண்ணி பாய்ச்சி முடிச்ச உடனே இதை எடுத்து கிடுகு பின்னுவாங்க. இப்படிலாம் வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு அற்புதமான இடம். கிட்டத்தட்ட ஒரு அந்த 2004 சுனாமி வச்சு பார்த்தீங்களா, அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் கடல் உள்ளே வந்தோடனே கொஞ்சம் தண்ணீர் வந்து உப்பாயிருச்சு அப்படின்னால ரொம்ப நாளாக அப்படியே போட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி அந்த இதை பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் போக போக அதை பார்க்க ஆள் இல்லை, அதனால் அப்படி இப்படி போட்டாங்க. நிறைய பனைமரத்தை அழிச்சிட்டாங்க. அவங்க தோப்புகள்லாம் விட்டுட்டு, அதாவது இந்த காலங்களில் வந்து இது தொழிலாக வச்சுருந்தாங்க. தென்னை மரம், தேங்காய், தென்னை மட்டை இதெல்லாம் வந்து ஒரு விலையாக போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அந்த விவசாயத்தை நிப்பாட்டிட்டு அவங்க வெளியூர்களுக்கு போயிட்டாங்க. அதனால் எல்லாமே மாறுதுங்க. இப்போ இப்படி இருக்குது. கடல் சீற்றமும் வந்துட்டுருக்கு. இன்னும் எத்தனை வருஷம் அப்படி தெரியல இந்த கடல்லாம் உள்ளே வர்றதுக்கு. இப்போதைக்கு இந்த அளவுக்கு இருக்கிற இந்த பூமி ஒரு பல வருஷங்கள் கழித்து இந்த பூமி இருக்குமா அப்படின்னே தெரியல. எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாம் சில காலமே. இப்போ கடலுக்கு வர்றவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பனாக இருக்குது. இதெல்லாம் முன்னாடி இங்கே வரைக்கும் தோட்டம் இருந்துச்சுங்க, அடைச்சி ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ கடல் வந்து மேலே மண்ணை அரிச்சிட்டே வர்றதுனால அந்த அடைப்பெலாம் இல்லை, எடுத்துட்டாங்க. இதில் கிட்டத்தட்ட கடல் வரைக்குமே ஒரு அடைப்பு இருந்துச்சு. அடைப்புனா நம்ம பனைமர பட்டியில் வச்சு அடைச்சிருப்பாங்க, அது இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம கேமராமேன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் கடலுக்கு கூட்டு வந்துட்டீங்க, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, தண்ணி இல்லை, தாகமாக இருக்குது அப்படிங்கிறாப்புல. எப்படியாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு இளநீ பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி பறித்து பார்க்கலாம். ஏறிட்டோம் அப்படின்னா அவருக்கு பறித்து கொடுத்துடலாம், இல்லைன்னா ஒன்றும் இல்லை, பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம கடலுக்குள்ளே போய்ட்டு தான் கால் வலிக்கிட்டே இருக்குது. ஆனால் கேமராமேன் கோவப்படுவாப்புல. அவருக்கு இன்னொருத்தர் வந்திருக்காப்புல, எடிட்டரு. அவர் பைக்கில் அங்கங்கே சுற்றிட்டாரு, அதான் போகிறாருங்க. பனைமரம் ரொம்ப உயரமாக இருக்குது. இல்லைங்க, முடியல. இப்போ இந்த பனைமரம் வந்து ஏதாவது தோட்டத்தில் இருக்குது, அடைச்சிருக்கு அப்படின்னா தான் கேள்வி கேட்க முடியும். இது நம்ம கடலை ஒட்டி தான் இருக்குது. இப்போ நமக்கு சொந்தமாக இருக்கலாம், நமக்கு சொந்தம் இல்லை, பல பேர் சொந்தம். யார் வேணால் ஏறி பறிச்சிக்கலாம், கேட்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கடலுக்கு சொந்தமாயிரும். யாரோ வர்றாங்க. யார் எடிட்டர் போகிறா, எடிட்டர் போகிறாரு. எடிட்டர் இன்னைக்கு வந்துட்டாரு. ஏன்னா அவருக்கு தென்னைமரம் ஏற தெரியும். நான் ஏறி பார்க்குறேன் அப்படிலாம் எடிட்டர் கூப்பிட்டுக்கலாம். இப்போ நான் ஏறிடுவேன். என்னன்னா மேலே வந்து தேங்காயும் குறும்பல் தான் இருக்குது, இளநீ இல்லை. அதனால் எடிட்டருக்கு வந்து கேமராமேனுக்கு வந்து கடல் தண்ணியை கொடுப்போம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் குடிக்கிட்டோம், ஓகேங்களா? இதுக்கு மேலே நம்மளால் ஏற முடியும். இருந்தாலும் ரெஸ்க் எடுத்து மேலே ஏறி தேங்காய் மட்டும்தான் இருக்குது. தேங்காய் என்ன செய்ய முடியும், இறங்கிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து கடற்கரையை நோக்கி வந்துட்டுருக்கோம். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து இப்படி ரோடே இல்லை, சும்மா பைக்கெல்லாம் வர முடியாது, ரொம்ப தூரத்தில் நடந்து தான் வரணும். ஆனால் இப்போ வந்து நம்ம பைக்கில் வர்ற அளவுக்கு எல்லா இடத்துலையுமே ரோடு போட்டாங்க. எவ்வளோ ஒரு வசதியாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் இப்போ வேணால் அந்த ரோடு வந்து இருக்கலாம். நான் சொல்கிறேன், யாரும் நம்ப மாட்டாங்க. கடல் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படிங்க தெரியல. இன்றைக்கி வந்து ரோடு போட்டு வச்சுருப்பாங்க, இன்னும் 5 வருஷம் கழிச்சு இந்த ரோடே இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கும்.